ஏ மாயா, இப்பெல்லாம் நீயே டபுள் ரோலு ட்ரிபிள் ரோலுன்னு சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டடி. இனிமேல் செல்விக்கும் முத்துக்கும் இங்க வேலையே இல்ல, எல்லாமே மாயாதான். அவளை முடிக்கிற நேரம் வந்தாச்சுடி. அப்பா சொன்ன மாதிரி அவளை கேரளால வச்சு முடிச்சிருவோம். சந்தோஷை எப்படி ஏமாத்த போறோம்? இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல மாயா. இவ்வளவு நாள் அவனை ஏமாத்திட்டு இருந்தோம், இப்ப ஏமாத்த மாட்டோமா? சமையல் தான் இந்த குடும்பத்திலேயே பெரிய ஃப்ராட் ஆச்சே. சமையல் நீ போய் போய் பேசு, போ போ பேசு. இல்ல நீ சந்தியா சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். மாயா ஒருத்தி தான் சந்தோஷ நினைச்ச நிமிஷத்துல ஏமாத்தக்கூடிய ஒரே ஆள். ஆமா மாயா, சந்தோஷ் கிட்ட போ. செல்வியை நான் கேரளாவுக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. அவன் மறு பேச்சு பேசாம ஒத்துப்பான். முத்து, முத்து, முத்து. மாயா போ மாயா, அவன் கூப்பிடுறான்ல. முத்து, ஐயா, என்ன முத்து இது? செல்வியை டைனிங் டேபிள் கூட்டிட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். செல்வி எங்க? ஐயா, தோ செல்வி அம்மா வந்துட்டாங்களே. செல்வி, ஆப்பிள். செல்வி சாப்பிட்டியா? இல்ல, எனக்கு தலை வலிக்குது. தலைவலிக்குதா? என்னாச்சு? தெரியல, ரொம்ப வலிக்குது. அப்ப வா செல்வி, டாக்டர் கிட்ட போலாம். செல்வி, டாக்டர்லாம் ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க சந்தோஷ். மாயா நீ இங்கேயா இருக்க? ஆமா. இப்போ நீ என்ன சொன்ன? டாக்டர்லாம் வந்து செல்வியை பார்த்துட்டாங்களா? ஆமா. அம்மா பாருங்க. என்ன சொல்ற மாயா? செல்விய பத்தி உனக்கு என்ன தெரியும் சந்தோஷ்? அவ சேர்ந்த மாதிரி 4 வார்த்தை பேச ஆரம்பிச்சிருக்கா, அவ்வளவுதானே உனக்கு தெரியும்? அவளுக்கு மைக்ரேன் ஹெட்டேக் இருக்கிறது உனக்கு தெரியுமா? அவ எதுக்கு இத்தனை மணி நேரம் தூங்குறான்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற மாயா? இதெல்லாம் கியூரிங் சிம்டம் சந்தோஷ். பிரெயின் இன்ஜுரி ஆனவங்க குணமாகும் போது கூட சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அதுக்கு அவளுக்கு நாங்க மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், ஒன்னும் குணமாகிற மாதிரி தெரியல. கேரளா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்றாங்க. அட்ரஸ் சக்கர். மாயாவை பாத்தீங்களா? நாம 8 அடி பஞ்சா, அவ 16 அடி பாயறா. என்ன மாயா என்னென்னமோ சொல்ற? கேரளா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்டா? நேத்து நைட் வரைக்கும் நல்லா தானே தூங்கிட்டு இருந்தா? அது தூக்கம் இல்ல சந்தோஷ், மயக்கம். தலைவலி வந்தா தலையை புடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறா, எதுவுமே பேச மாட்டேங்கிறா. 2 மணி நேரம் கழிச்சுதான் எழுந்துக்கிறா. நீ அவ கூட தூங்குற, அவ்வளவுதான். நாள் ஃபுல்லா அவ கூடவே இருந்து பாத்துக்கிறது நான் தான். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அப்படியே செல்வி, ஏன் இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லல? தெரியல சந்தோஷ், தலை வலிக்குது, எனக்கு தூக்கமா வருது. முத்து, நீங்களும் கூட தானே இருக்கீங்க, நீங்களாச்சும் என்கிட்ட இதை பத்தி சொல்லிருக்கலாம்ல. ஐயா, மாயாமா தாயா அம்மாவை பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தாயா எல்லாமே தெரியும். நாம கோடு போட்டா மாயா ரோடே போடுறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தோஷி செல்விய அனுப்பி வச்சிருவான் பாரு. மாயா, அப்போ ஒண்ணு பண்ணலாம். செல்விக்கு உடனே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். மாயா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பைத்தியமா சந்தோஷ் நீ? அவளுக்கு நம்ம எடுக்காத ஸ்கேனா இல்ல கொடுக்காத தெரப்பியா? செல்வி மெல்ல மெல்லமா குணமாகறான்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடானா அவள நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ண சொல்லிட்டு இருக்க. என்ன மாயா சொல்ற? இதெல்லாம் கியூரிங் சைடு எஃபெக்ட் சந்தோஷ். இன்னும் பயங்கரமா கூட இருக்கும். அவளுக்கு தலை சுத்தம், வாந்தி வரும். அவளுக்கு பழைய மெமரிஸ் வர வர
மூளையே வலிக்கிற மாதிரி இருக்கும். அவளை ஏன் கையில விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். அவளை எங்க கூட்டிட்டு போனா குணமாவான்னு எனக்கு தெரியும். என்ன மாயா, செல்வி எங்க கூட்டிட்டு போக போற? வடக்கஞ்சேரி, என்னது? கேரளால இருக்கிற வடக்கஞ்சேரி. பக்காவான ட்ரெடிஷனல் கேரளா ட்ரீட்மெண்ட். அலோபதியால முடியாத டிசீஸ் கூட அங்க போய் குணமாயிருக்காங்க. செல்வி அங்க கூட்டிட்டு போனா அவ பழைய மாதிரி குணமாயிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் அவளை அங்கதான் கூட்டிட்டு போறேன். அவ ரொம்ப தப்பு பண்றாமா. பொறுமையா இரு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எப்படியோ மாயா, எனக்கு செல்வி குணமானா போதும். நீ கிளம்புற ஏற்பாடுலாம் பாரு, நானும் உன் கூட வரேன். எங்க சந்தோஷ்? நீ சொன்னியே கேரளால ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துக்கு தானே? எனக்கும் சேர்த்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுரு. சந்தோஷ், நீ நினைக்கிற மாதிரி அங்க விசிட்டர்ஸ்லாம் வர முடியாது. பேஷண்ட் மட்டும் தான், அதுவும் ஒன்லி லேடிஸ் மட்டும் தான் அலௌட். நாங்களே அங்க 5 நாள் லேடிஸ் காட்டேஜ்ல தான் தங்க போறோம். என்னடி இது, என்னென்னமோ சொல்றா. இப்படி குழப்பினாதான் அவன் வாயை மூட முடியும். ம், ம். என்ன சந்தோஷ் யோசிக்கிற? இல்ல மாயா, இது வரைக்கும் நான் செல்வி எங்க தனியா அனுப்புனதில்ல. அவ லாஸ்ட் டைமும் கூட கார்ல வரும்போது தான். ஸ்டாப் இட் சந்தோஷ், போதும். ஒரு வாட்டி தப்பு நடந்துச்சு, அதுக்காக என் லைஃபையே நான் செல்விக்காக டெடிகேட் பண்ணி நான் அவளை குணமாக்கிட்டு இருக்கேன். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் அவ உன்னோட பழைய செல்வியா உனக்கு கிடைக்க போறா. அதுக்கப்புறம் உன் லைஃப்ல இருந்து நான் விலகிடுவேன். ச்சே, இவ்ளோ செஞ்சோம், உனக்கு என் மேல நம்பிக்கை வரலல? சேச்சே, நான் அப்படிலாம் சொல்ல வரல மாயா. நீ செல்விக்கு செஞ்ச உதவியெல்லாம் அவங்க அம்மாவே கூட இருந்திருந்தாலும் செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. மா, பாத்தீங்களா அம்மா, என் சந்தோஷம் எப்படி ஏமாத்துறாங்கன்னு. பொறுமையா இரு. செல்வி, ம், நீ கொஞ்ச நாள் மாயா கூட பத்திரமா ஊருக்கு போயிட்டு வரியா? குட். முத்து, முத்து, ஐயா. முத்து, நீங்களும் செல்விக்கு துணையா அவ கூட ஊருக்கு போயிட்டு வரீங்களா? ஐயா, மாயாமாவும் நீங்களும் என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு தானே இருக்கேன். மாயா, சொல்லு சந்தோஷ். எப்ப கிளம்புறீங்க? இல்ல சந்தோஷ், அங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரு 2-3 நாள்ல சொல்லிடுவாங்க எப்ப வரணும்னு. அப்ப நானே உன்கிட்ட சொல்றேன். தட்ஸ் குட். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. செல்வியோட சாவு உறுதியாயிடுச்சு. செல்வி, நீ முதல்ல உட்காந்து சாப்பிடு. முத்து, நீங்க செல்வி அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைங்க. சரிங்க ஐயா. மாயா, இனிமே செல்வி உன் பொறுப்பு, சரியா? சரி சந்தோஷ். ஹலோ. நான் வீட்டில் தான் இருக்கேன். ஆடிட்டரை வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே. ஷியோர். மா, பாத்தீங்களா அம்மா, என்ன கொல்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. 5 ஆடுங்களுக்கு நடுவுல ஒரு சிங்கம். என்னம்மா சொல்றீங்க? உண்மையை சொல்றேன், வா என் கூட.
போலாமா கையில்? ஸ்டார்ட் பண்றா. மச்சான் ஸ்பீடா போடா. கயல், இனிமேலேருந்து நீங்க மேக்கப் போட்டுண்டு ஏசியை போட்டுண்டு அப்படியே காத்து கூட மேல படாம சும்மா சுஷ்மிதா சென் மாதிரி சும்மா சிலிப்புக்கிட்டே வருவேல். சிலிப்பிக்கிட்டா? கையில், அவனுங்க ஏதாச்சும் கமெண்ட் அடிச்சுட்டே வருவானுங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இந்த மலையை பார்த்து டாக் குலைக்கிற மாதிரி அப்படியே விட்டுடணும். அவனுங்களுக்கெல்லாம் சத்தியமாக இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு கார்லாம் கிடைக்காது. அதெல்லாம் ஒரு வகையான காமெடி வைத்திருச்சல். ஐயோ என்ன தேவ், எனக்கு இந்த கார் கிஃப்டா வந்தது எனக்கே பெரிய சர்ப்ரைஸ் தான். சொல்லப்போனா இது உங்க எல்லாரோட உழைப்பு. இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியல. நடிக்காதடி. அப்படின்னா திரும்ப காரை தேவ்கிட்டே கொடுத்துறேன். அதெல்லாம் பண்ண மாட்டியே. உனக்கு காரும் வேணும், தேவும் கூடவே இருக்கணும். இவ பிரச்சனை என் வாழ்க்கையில பெரும் பிரச்சனை ஆயிடுச்சே. ஒன்று உன் மைண்ட் வாய்ஸை குறை, இல்லை உன் ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்று. உன் வயிற்றுச்சலில் புகையிற பொறாம விண்ஷீல் வரையும் அடிக்கிறது. முறைக்காத, யார்கிட்டயாவது மாட்டிக்க போற. உன் காதல் கதையை கொஞ்சம் அடக்கி வாசி. நம்மளை மாதிரி உழைக்கிறவங்களுக்கெல்லாம் திறமை தான் கையில் நம்ம தகுதி. நம்ம திறமையை வளர்த்துக்க தகுதிகள் தானாக வரும். இந்த கார் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். அடுத்து ஒரு வீடு கொடுப்பாங்க, அடுத்து ஒரு பெரிய பதவி கொடுப்பாங்க, அடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் படிச்சிங்க, நல்லா உழைச்சிங்க, கரெக்டான நேரத்தில் யாரை பேச வைக்கணுமோ அவங்கள பேச வச்சிங்க. நானும் நீங்கள் பண்ண பிபிடி தானே ப்ரெசென்ட் பண்ணேன். அப்போ அந்த கிரியேட்டருக்கு தானே ஃபுல் கிரெடிட்டும் போய் சேரும். அதான் அந்த கார் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு. எது யார்கிட்ட சேரணுமோ அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குங்க. அதான் இந்த கார் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு. டே தேவ, நீ பரபரன்னு வண்டியை நேரா அந்த பார்க்குள்ள விடுறா. கயல், பசங்க இந்த பார்க் போக சொல்கிறானுங்க, போகலாமா? உங்களுக்கு ஓகே தானே? பார்க்குக்கு தானே, போங்க தேவ். ஆனா போற வழியில நல்ல ஒரு ஜூஸ் கடையா பார்த்து நிறுத்துங்க. சமோசா, பப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். அங்க உட்காந்து ஜாலியா சாப்பிடலாம். நான் உங்களுக்கு எல்லாம் ட்ரீட் தரேன். கயல், நாங்க சொல்றது நடேசன் பார்க் இல்லம்மா, த பார்க் 5 ஸ்டார் ஹோட்டல். 5 பேருக்கு ட்ரீட் வைக்கணும்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? தேவ், இவங்க என்ன சொல்றாங்க? டேய், கையில் என்ன உங்களை மாதிரி நினச்சிங்களாடா? சேலரி அப்படியே கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குற ஃபேமிலி கேர்ள்ரா. ஃபேமிலி கேர்ள்னா ஏண்டா உன் பக்கத்துல உட்காந்துட்டு வரா? ஃபேமிலி கேர்லாம், பெரிய ஃபேமிலி கேர்ள். பரவாயில்ல தேவ், உங்க எல்லாருக்கும் ட்ரீட் ரொம்ப அவசியம்னா நான் வேணா எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறேன். ஐயோ கயல், இவனுங்க கேட்குறதெல்லாம் வேற மாதிரி ட்ரீட்டு. அதெல்லாம் அப்பாட்ட அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் இப்போ உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். போகிற வழியில் நீங்கள் சமோசா வாங்குவீங்களோ இல்லை கட்லெட் வாங்குவீங்களோ அது உங்கள் இஷ்டம். என்ன வேணால் வாங்கிக்கோங்க, ஆனால் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். தேவ், அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த பிள்ளையார் கோயில் ரொம்ப ஃபேமஸ் தேவ். எந்த வண்டி வந்தாலும் இங்க தான் பூஜை போட்டுட்டு போவாங்க. நாமளும் ஒரு பூஜை போட்டுட்டு போயிடலாம். வாங்க. மச்சான், இவங்களை பார்த்தா ஹோட்டலுக்கு போற மாதிரி தெரியலடா. பொறுடா, குட்டி பூஜை தானே, முடியட்டும். காரை நான் ஓட்டுறேன், அப்புறம் போகும் பாரு பார்க்குக்கும் தாஜ் ஹோட்டலுக்கும். கயல், வெறும் கையை வச்சுட்டு போனால் எப்படி? நீங்கள் போங்க, நான் போய் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், நான் தேவ் கிட்ட பேச போறேன். கையில் என் பக்கம் வராத மாதிரி பாத்துக்கோ. அப்படியே வண்டியோட ஹெட்லைட்டை கைட்டு கையில கொடுத்துரு, பிடிச்சிக்கிறேன். வாங்கடி நீங்களும் உங்க காதலும். மச்சான், நீ செஞ்ச பாவம்லாம் இன்னையோட போட்டோம், வந்து சாமியை கும்பிட்றா. டேய்,
இதுங்க பண்ற லவ்வுக்கு அந்த சாமியே இவங்களை காரி துப்புண்டா. வா நம்ம போய் தம்ம போடுவோம். வா போடுவோம். ஒரு காதல் தூ வாடா. தேவ், ஏய் போய் சாமி கும்பிடு. என் சாமியே நீ தானே. உனக்கு யார் இப்படிலாம் பேசுறதுக்கு சொல்லித்தரா? இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல. சரி, நான் அதை கூட விட்டுருவேன். ஆனா என் கண்ணு முன்னாடி அநியாயம் நடந்தா அதை என்ன பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அநியாயமா? ஆமா, முழுக்க முழுக்க அந்த ப்ராஜெக்ட பண்ணது நீ. ஆனா கார் கிஃப்ட், அப்ரிசியேஷன், புகழாரோ, செலிப்ரேஷன் இதெல்லாம் அந்த கையலுக்கா? எங்க 4 வார்த்தை சேர்ந்தா போல இங்கிலீஷ்ல பேச சொல்லு பாப்போம். எல்லாத்தையும் செய்யறது நீ, அனுபவிக்கிறது அவளா? கூடவே இருந்து வயிற்றுச்சல் படாத. பிடிக்கலன்னா அவ கூட ஏன் சுத்துற? என்னது அவ கூட நான் சுத்துறேனா? ஏ லூசு, நான் உனக்காக உன் கூட சுத்துறேன். நான் கட்டிக்க போற பையனை வேற எவ்வளவு கொத்திக்கிட்டு போக கூடாதுன்னு தான் நான் அவ கூடயே இருக்கேன். இல்லனா இதெல்லாம் ஒரு டப்பா காரு. ஏய், புது காரை ஏன் இப்படி உதைக்கிற? இது வெறும் கார் இல்ல, கையிலோட உழைப்பு. ஏய், உனக்கு வெக்கமே இல்லையா? உனக்கு வர வேண்டிய பேரு, புகழ், ரெகக்னேஷன், ப்ரமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் உன் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தி தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அவ சிரிப்புக்கு மயங்கிட்டியா நீ? இந்த பாரு, ஒரு நாள் உன்னை நல்லா யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டு போயிட்டே இருக்க போறா பாரு. நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நந்தினி. பின்ன அந்த ப்ராஜெக்டோட வர்த் என்னன்னு தெரியுமா உனக்கு? $2 million. அவங்களுக்கு 12 கோடி ரூபாய் லாபம் சம்பாரிச்சு கொடுத்திருக்க. ஒரு சின்ன காரை கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. அது கூட சேர வேண்டிய எக்ஸலன்ட் பெர்ஃபார்மருக்கு போய் சேரலனா கூடவே இருக்க எனக்கு எப்படி இருக்கும்? சரிப்பா, ஒரு காதலியா இல்ல, ஒரு கொலிக்கா, உன் டீம் மெம்பரா, உன் கூட வேலை செய்யறவளா, ஒரு நியாயமான பொண்ணா சத்தியமா என்னால சகிச்சுக்கவே முடியல. சரி, இப்ப என்ன பண்ணணும்ன்ற? உன் புகழ்ச்சியெல்லாம் நான் ஏத்துக்கணுமா? அவ்வளவுதானே, ஏத்துக்கிறேன் விடு. ஏன் புகழ்ச்சியெல்லாம் நீ ஏத்துக்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் சாம்பியன். ஜெயிக்கிற ஒருத்தருக்கு சந்தோஷமே அவனாலதான் நாங்க ஜெயிச்சோங்கிற ரெகக்னேஷனும் பாராட்டும் தான். மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்ம டீம் மெம்பருக்கு, இல்ல நம்ம ஆபீஸ்ல யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நீ இல்லனா அந்த ப்ராஜெக்ட், புகழ்ச்சி இது எல்லாமே நமக்கு கடைசியா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். யூ ஆர் எ ரியல் சாம்பியன். You are a true champion and this is my gift to honor you. இது வெறும் gift இல்ல தேவ், உன் அறிவுக்கும் திறமைக்கும் நான் கொடுக்குற மரியாதை. உன்னை நான் லவ் மட்டும் பண்ணல, I respect you lot. இதை வச்சுக்கோ இல்ல தூக்கி போடு, அது உன் இஷ்டம். செல்வி அழாத, உன் கண்ணை தொடச்சுக்கோ. இப்ப என்ன ஆச்சுன்னு அழுதுகிட்டு இருக்க? இல்லம்மா, என்ன அவ சாகடிக்க போறாங்கிற பயத்துல நான் அழல. என் இயலாமைய நினைச்சுதான் அழுவுறேன். என் சந்தோஷாவ என் கண்ணு முன்னாடியே ஏமாத்துறா. மாயாவாவும் செல்வியாவும் முத்துவாவும் மாறி மாறி நடிக்கிறா. எனக்கு வர கோவத்துக்கு இந்நேரம் இந்த குடும்பத்தை பந்தாடி இருப்பேன். ஆனா வயித்துல குழந்தை இருக்கிற என்னையே கொல்ல நினைச்சவங்க சந்தோஷ கொல்லவும் தயங்க மாட்டாங்கம்மா. முன்னவும் போக முடியல, பின்னவும் போக முடியல. ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் போய் எனக்கு எல்லா வித்தையும் கத்து கொடுங்கன்னு போய் கேட்டானா. அதுக்கு அந்த குரு 10 வருஷம் ஆகும்னு சொன்னாராம். அதுக்கு அந்த சிஷ்ய, நான் உடனே கத்துக்கணும், நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுறேன், என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னானா. அதுக்கு அந்த குரு 20 வருஷம் ஆகும்னு சொன்னாராம். மா, உனக்கு புரியல இல்லம்மா? உணர்ச்சி வசப்படுறவங்களால எந்த காரியத்தையும் முழுமையா செய்யவே முடியாது. என்னம்மா சொல்றீங்க? நீ கண்கலங்க. சந்தோஷ், உன் குழந்தைய பத்தி நீ பயப்பட உன்னுடைய இலக்கு உன்னை விட்டு தூரமா போய்கிட்டே தாமா இருக்கும். அந்த அம்மன் எதிர்க்க நீ எடுத்த சத்தியம் உனக்கு ஞாபகம் இல்லையா? உன் தாய்மை உன்னை தடுத்தாலும் உன் பெண்மையில தாம்மா சக்தியே இருக்கு. பெண்மையே சக்தி சொரூபந்தாம்மா. அது எரிக்கிற நெருப்பு மாதிரி. உன் உணர்ச்சிகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உன் புருஷனை காப்பாத்தணுங்கிற எண்ணம் மட்டுமே உன் கண்ணுக்கு தெரிஞ்சா உன் மனசுல கோபம் மறைஞ்சு
உன் மதியில தெளிவு பிறக்கும். உன்னை அழிக்கணும்னு நினைச்சவங்கள நீ அழிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா ரதம் சிக்கின போதுதான் கர்ணன் நெஞ்சில அம்பு விட சொன்னா கிருஷ்ணன். தீயவங்களை அழிக்கிறதுக்கு கத்தி வேண்டாமா, புத்தி தான் வேணும். நீ இப்ப ருத்ர சுரூபத்துல இருக்க, அந்த காளி சுரூபத்துல இருக்க. சாந்த சுரூபமா மாறு. வதம் செய்த நாள் தாம்மா தீபாவளி. தெய்வம் உடனே கொல்லாது, நின்னுதான் கொல்லும். யோசிக்கணும். நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராயாது. அப்புறம் எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கும். இப்போ என்னம்மா பண்ண சொல்றீங்க? நீ என்ன சொன்ன? மாயா 3 குரல்ல நடிக்கிறான்னு தானே சொன்ன? ஆமா. அப்போ அம்ப அங்க குறி வச்சு அடி. என்னம்மா சொல்றீங்க? செல்வி மாதிரி மாயா மாதிரி முத்து மாதிரி பேசிதானே உன்னை அந்த சக்கர யுகத்துல சிக்க வச்சு சாகடிக்கணும்னு பாக்குறா. புயல் வரும்போதுதான் கழுகு மேல மேல பறக்கும். கஷ்டம் வரும்போதுதான் நீ எல்லார விடவும் அதிகமா யோசிக்கணும். ஆண்டவன் வெறும் துணை மட்டும்தான், அறிவுதான் பலம். அந்த அம்பாள் உனக்குள்ள இருக்கிற சக்தி, உன் பொறுமைதாமா உனக்கு சூட்சமம். அர்ஜுனன் துரியோதனனை முடமாக்குன மாதிரி மாயாவை நீ முடமாக்குற நொடிதான் உன் யுத்தத்தோட முதல் படி. அப்போ அந்த மாயாவோட குரல்? அவ குரல் மட்டும் இல்ல, அவளோட தலையெழுத்தே எப்படி மாறப்போகுதுன்னு பாரு.